கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஏசாயா 58:11 இன்னொரு முறை வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? கர்த்தர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை இந்த கால வேளையில செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த பகுதி சபைக்கான பகுதி. எதுக்கான பகுதி? சபைக்கான பகுதி. உங்களுக்கு தெரியும், முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அடுத்த 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல மணவாட்டி யாரு சொல்லுங்க? சபை. மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு ஹீரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹீரோயின் சபை. சரி, அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? சபைக்கு. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? சபைக்கு. இந்த வசனத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னால நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. சபை என்ன செய்ய வேண்டும்? சத்தமிட்டு கூப்பிடு. சபை என்ன பண்ணணும்? அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர் பாவங்களையும் தெரிவி. அப்படின்னா ஊழியக்காரர் எழும்பி சபையாரை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தாட்கொண்டு அவர்கள் பாவங்களை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இது யாருடைய வேலை? தீர்க்கதரிசியின் வேலை. இது யாருடைய வேலை? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, ஜனங்க என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணணும். தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான், நீங்க பாவம் செய்யாதீங்க, நீங்க அக்கிரமத்தில் இருக்கிறீங்க, அதை விட்டு விலகுங்கன்னு தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான். இதை கேட்ட ஜனங்க என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும். என்ன பண்ண சொல்லுங்க? உபவாசிச்சுட்டு கேட்கறது ஆண்டவர்கிட்ட, நாங்கள் உபவாசிக்கும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன? அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி உபவாசத்துல ஜெபம் பண்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபவாசம் எப்படி பாக்குது? நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமா செய்றீங்க, வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்கிறீங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வழங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இருக்காது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். 7ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை
ஒளிக்கால்மலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொடு. துரத்துண்டவனை வீட்டில சேர்த்துக்கொள். யாரும் இல்லாதவனை உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு என்ன கொடு? வஸ்திரம் கொடு. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளித்து கொள்ளாமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உபகந்த. அது என்ன மாம்சமானவனுக்கு ஒளித்து கொள்றது? உடன் பிறந்தவங்க கடன் கேட்டு வராங்க, உடன் பிறந்தவங்க கடன் கேட்டு வராங்க. குது ஆனா நம்பகிட்ட, ஆனா ஓடி ஒளிஞ்சுக்கிறது. ஏன்னா வந்து கேட்டுட்டு இல்லைன்னா மனசு கஷ்டமாயிடுமே, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. நம்ம பிள்ளைங்க இப்ப நான் வீட்டுக்குள்ள இருந்துன்னு யாரோ வந்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கிடியன் ஜோசப் கிட்ட சொல்லி அப்பா இல்லைன்னு சொல்லுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்னு நம்ம பிள்ளைங்க. இங்க வந்து நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் ஆக்கிறிய தகுமா, இங்க இருந்துக்குன்னு என்னன்ற இல்லன்றியே அப்படின்னுவாங்க. சரி, உன்னோடு பிறந்தவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் போட்டோம், இதெல்லாம் சரி. ஆனா இதெல்லாம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வழியின்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதைத்தான் இன்னைக்கு நாம வாசித்தோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். நல்லா கவனிங்களேன். வாரத்துல ஒரு நாள் தான் கறி, வாரத்துல ஒரு நாள் தான் சோறு, மற்ற நாள் எல்லாம் கஞ்சி அப்படின்னு சொல்ல ஆண்டவர் எப்படி நடத்துவாராம் சொல்லுங்க? நித்தமும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துவாராம் சொல்லுங்க? நித்தமும், தினந்தோறும். ஆண்டவர் தினந்தோறும் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் கூட உன் எலும்புகளை, உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தினந்தோறும் உன்னை நடத்துவார். சரி, இந்த மாசம் என்னத்தையா வாக்குத்தத்தம்? இந்த மாதம் முழுசும் கர்த்தர் தினந்தோறும் என்னை நடத்துவார். இதை சொல்லிக்கிட்டே போங்க. கர்த்தர் தினந்தோறும் என்னை நடத்துவார். கர்த்தர் தினந்தோறும் என் குடும்பத்தை நடத்துவார். கர்த்தர் தினந்தோறும் இந்த மாசம் முழுக்க. எத்தனை வட்டம் கிறிஸ்துமஸ் வந்தா என்ன இப்போ 1க்கு 2 புடவை கொடுப்பாரு. நான் முறைகிறீங்க ரிச்சினா? பாஸ்ட் முன்னால நின்னுன்னா சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். 1க்கு 2 புடவை கொடுப்பாரு. கொடுப்பாரா மாட்டாரா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஒரு தகப்பனே, நேற்று ராத்திரி நான் ஒரு செய்தியை கேட்டுன்னு இருந்தேன். தேசநாதர் சொன்ன பிரசங்கம் தான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களை நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா சூப்பர் ஆளு. அவரு நன்மை என்ற வார்த்தை எடுத்து போட்டாரு. பரிசுத்த ஆவியை அருள்வது அதிக நிச்சயம் அல்லவான்ட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா வேற என்ன வேணும்? வேற எதுவுமே, வேற வியாதி வந்தா சுகம் கொடுப்பாரு, வறுமையில தேவைகளை சந்திப்பாரு, தன்னந்தனியாய் நடக்கும் பொழுது துணையாய் இருப்பார். கர்த்தரே துணையாய் இருப்பார், கர்த்தரே ஆதரவாய் இருப்பார், பரிசுத்த ஆவியானவரே நன்மையாய் இருப்பார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அடுத்து நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம குடும்பம் எல்லாம் ஒரு தோட்டம் மாதிரி தான். நிறைய தோட்டத்துல அப்படியே புல்லும் பூண்டும் விளைஞ்சு கிடக்குது. நிறைய தோட்டத்துல மரம்லாம் செடியெல்லாம் காஞ்சு போட்டுக்குது. ஆனா
கர்த்தர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், அடுத்து வற்றாத நீரூற்றை போலவும் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தினந்தோறும் நித்தமும் நம்மை நடத்துவார். இந்த மாதம் இதுவே நம்முடைய வாக்குத்தத்தமா இருக்கட்டும். இந்த மாதம் முழுக்க இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் தினந்தோறும் என்னை நடத்துவார். இன்னும் ஷார்ட்டா சொல்லட்டுமா? கர்த்தர் என்னை நடத்துகிறவர். ஹலோ, கர்த்தர் என்னை நடத்துகிறவர். 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 அவர் நடத்துவார். அவர் அற்புதமா நடத்துவார். அவர் அதிசயமா நடத்துவார். அவர் அற்புதமா நடத்துவார். அவர் அதிசயமா நடத்துவார். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் நடத்துவார். ஆபத்து விபத்து நாச மோசங்களுக்கெல்லாம் விலக்கி காத்தி நடத்துவார். நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்தமும் தினந்தோறும் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆவிலே